வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொக்கோ பவுடரில் ஒரு சாக்லேட் போட்டுடலாம். வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேங்க, 1/2 கப்பு. 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். வெண்ணெய் எடுத்திருக்கேங்க கொஞ்சோண்டு. நட்ஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ ஜீனி போட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஜீனி போட்டுடலாம். கொக்கோ பவுட்ரு 1/2 கப்பு எடுத்துருங்கன்னா அதையும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டு நல்லா அப்புறம் அடுப்பில் வைக்கலாங்க. இப்போ நல்லா கரைச்சிடலாங்க. இப்போ நம்ம நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கிண்டலாம். வாங்க, இப்போ நம்ம அந்த அடுப்பில் வச்சு நல்லா கிண்டணுங்க, கட்டிப்படாமல். சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா கொதிக்கட்டுங்க, திக்காக வரணும். பாருங்க, நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ நல்லா இந்த பதம் வச்சுட்டுங்க, திக்காயிட்டு நம்ம தண்ணியில் ஊற்றி இதை பார்க்கணுங்க. இந்த மாதிரி இப்படி வந்துட்டுனா நம்ம இறக்கிடலாம். வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுடலாங்க. இந்த நட்ஸையும் போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு இதில் ஊற்றிடலாங்க. நெய் தடவி வச்சுருக்கேன், ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் ஊற்றி வச்சுங்க, நல்லா ஆறணும். அப்புறம் கட் பண்ணலாம். லேசாக சூடு இருக்கும்போது கட் பண்ணிடலாம். நான் இந்த கொக்கோ பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா கட் பண்ணி நல்லா ஆறணுன்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.